Hi friends, வணக்கம், welcome back to my channel சுதாவின் இல்லம் all about life. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சூப்பரான ஹெல்தியான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னா ஓட்ஸ் பூரி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு 1 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ரோல்டு ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் கூட எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம இது ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். அதோட நான் 1/2 டீஸ்பூன் ஓமமும் 1 டீஸ்பூன் சீரகமும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஓட்ஸ் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம அந்த மாவு பிசைய போகிறோமோ அதில் நான் அந்த அரைச்ச ஓட்ஸ், அப்புறம் அரிசி மாவு, மைதா, கோதுமை மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடையே இந்த சீரகத்தையும் ஓமத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி தேவையான எண்ணெய், உப்பு, அப்புறம் தண்ணி எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். பூரிக்கு எப்பயுமே நம்ம டைட்டாக தான் பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் மாவு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ கடாயில் யூஸ்வலாக நம்ம பூரிக்கு பண்ணுற மாதிரி எண்ணெய் வச்சு அது நல்லா சூடான அப்புறம் பூரியை நம்ம சுட்டி எடுத்துட வேண்டியது தான். இது பாருங்கள், ஓட்ஸ் பூரி தான், ஆனால் எவ்வளோ பஃப்னு உப்பி வருது பாருங்கள். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் வருது. இது ரொம்ப நேரத்துக்கு புஃப்னே இருக்குங்க, நல்லா இருக்குது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு பூரியில் ஒரு ஹெல்தி ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன். யூஸ்வலாக நான் பூரி கொஞ்சம் ஹெல்த் ஃப்ரீக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த பூரியிலே இது கொஞ்சம் ஹெல்தியர் வெர்ஷன். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஓட்ஸ் பூரிக்கு நான் உருளைக்கிழங்கு மசால் பண்ணேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா ரிலீஸ் பண்ணி சாப்பிட்டாங்க. இது ஓட்ஸ் பூரின்னு அந்த டிஃப்ரென்ஸே யாருக்கும் தெரியல, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ரெசிபி வெள்ளை பூசணிக்காய் ஆஷ்கார்ட் கறி தான். இதை நான் ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் பாருங்கள், இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பூசணிக்காயை இந்த மாதிரி நான் கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் தண்ணி வச்சு அது கொதிக்கிறப்ப பூசணிக்காயை அதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூசணிக்காய் ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகுது குக்காக. இப்போ பாருங்க, ஆஃப்டர் 5 to 6 மினிட்ஸ் நல்லா குக்காக இருக்கு. ஆனால் ரொம்ப குழஞ்சும் போகல, கரெக்டாக குக்காக இருக்கு. இப்போ இந்த குக்காக இருக்கிற பூசணிக்காயை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, கொத்தமல்லி இலை, தேங்காய், நான் ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சம் மிளகு, சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகும், ஒரு 10 பெப்பர் கார்ன்ஸும் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆர் 3 டீஸ்பூன்ஸ் ஆயில் போட்டு கடுகு, சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதெல்லாம் ஸ்ப்ளட்டர் ஆன அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதோட ஆட் பண்ணிட்டு இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அதோட நம்ம மஞ்சள், தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த ராஸ்மெல், மசாலாவோட ராஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதோட நம்ம வேக வச்சிருக்கிற பூசணிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை ஒரு பவுலை எடுத்து வச்சு அது நல்லா கூலாகட்டும். கூலான அப்புறம் இதோட தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி ரெசிபி. ஹெல்தி மட்டும் இல்லாமல் இது ஒரு கூலிங் ரெசிபி கூட. இது வந்து பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம டைல்யூட்டாக பண்ணோன்னா நம்ம ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஆஷ்கார்ட் வெள்ளை பூசணிக்காய் கறி வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஹெல்த்தியாக குவிக்காக கம்மி இன்க்ரீடியன்ஸோடு எம்மியாக குக் பண்ணுன்னா என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்பில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய இந்த மாதிரி ரெசிபீஸ் இருக்குது. செக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கைண்ட்லி ஹிட் த பெல் ஐக்கன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் டு சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். பை டில் வி மீட் அகேன்.